சங்கீதம் 137வது சங்கீதம் அதோட 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. எருசலேம், எருசலேமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எருசலேம் என்று சொல்லும்போது 2 விதமான எருசலேமை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்ம கண்களுக்கு முன்பாக பார்க்கிற எருசலேம், கண்ணால் பார்க்க முடியாத ஒரு எருசலேம். இந்த 2 எருசலேமும் தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவைகள். ஆமென். தேவன் எருசலேமை ஆசீர்வதித்து தன்னுடைய வாசஸ்தலமாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமை குறித்து வாசிக்கும் போது அது மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எருசலேம் தேவனால் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம், தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஸ்தலம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தங்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம் தான் எருசலேம். ஆமென். இப்போ இந்த எருசலேமை குறித்து நம்ம பார்க்கும்போது அது பரிசுத்த நகரம், அது பரிசுத்த பூமி என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்த நாட்கள் ஆனாலும் சரி, இப்பொழுதானாலும் சரி, இனி வர்ற நாட்கள் ஆனாலும் சரி, இந்த எருசலேமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமில் தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். எருசலேமை கர்த்தர் இன்றைக்கும் பரிசுத்த பூமியாக தான் நிலைநாட்டி வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ இந்த பரிசுத்த பூமியாக இருக்கிற இந்த எருசலேமில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த எருசலேமில் தேவ பிரசனம் இறங்கக்கூடிய நல்ல ஒரு தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் மூலம் கர்த்தர் என்ன செய்தாராம்? கட்டி கொடுத்திருந்தார். அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமையால் நிரம்பி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எருசலேமா, எருசலேம் ஜனங்களாக, இஸ்ரவேல் ஜனங்களாக அன்றைக்கு இருந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆனால் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எருசலேமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஜனங்கள் என்ன செய்துட்டாங்கன்னா மறந்து போயிட்டாங்க. ஆமென். என்ன செய்துட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை, மகிமை நிறைந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய முறையில் அனுபவிக்காமல், அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இந்த எருசலேமில் இருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனை விட்டு அந்நிய தேவர்களை நாடி கடந்து சென்றதுனால தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் மேலே கோபம் கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பிலேயாம் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். ஆமென். பாலாக்குக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். என்ன ஆலோசனை தெரியுமா? அந்நிய ஜாதிகளோடு கலந்து விட்டால் தேவன் ஜனங்கள் மேல் கோபம் கொண்டு கர்த்தர் அவர்களை அழித்து விடுவார் என்று அவர் ஆலோசனை சொல்லி கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கவனமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்நியர்களோடு கூட விசுவாசி அவிசுவாசிகளோடு சம்பந்தம் கலந்தாலே தேவன் தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியும்? ஆமென். அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை அழித்து விடுவார் என்ற ஒரு ஆலோசனையை பிலேயாம் பாலாக்குக்கு ரகசியமாய் சொல்லி கொடுத்தது. அந்த நாட்களில் அந்நியர்களோடு சம்பந்தம் கலந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழித்து விடுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஆமென். அது மட்டும் அல்ல, தேவனுடைய ஆலயத்துக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதும், தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை அவர்கள் விரும்பாமல் போனதும் அவருடைய வாழ்க்கையில அழிவுக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அவர்கள் மறந்து போனார்கள்? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள்? ஏன் பாபிலோன் கையில தேவன் அவர்களை விட்டு போட்டார்? எதற்காக தேவன் அந்நியர் கையில கர்த்தர் விட்டு கொடுத்தார்? இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது எருசலேமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் அவர்களை பாதுகாத்து இருந்தும் அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் தூரம் போனது நிமித்தம் தேவன் அவர்களை
மறந்தது போல் அவர்களை அந்நியர் கையில கர்த்தர் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நீங்க வாசித்தா கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமாதான ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த பூமியிலிருந்து அவங்க விலக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன, தேவன் ஏன் அவர்களை அந்நியர் கையில விட்டு கொடுத்தார், ஏன் அந்நியர்களை அவர்கள் வழிபட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை குறித்து இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆசாரியரின் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியையும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணி அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார். முதல் செய்த பயங்கரமான வேதனையான காரியம், ஆலயத்தை என்ன செய்தார்கள்? தீட்டுப்படுத்தினார்கள். ஆமென். பரிசுத்தமாக இருக்க வேண்டிய ஆலயம், பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆலயம், தேவன் விரும்புகிற ஆலயத்தை அவர்கள் என்ன செய்தார்களா? தீட்டுப்படுத்தினாங்க. பாவக்கரைகளை மாற்றினார்கள். தேவன் விரும்பத்தகாத அத்தனை பொல்லாப்புகளையும் அவர்கள் செய்தார்கள். ஆமென். பரிசுத்தத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் ஆலயத்தில் அவங்க தீட்டுப்படுத்துற அளவுக்கு செய்தது நிமித்தம் இந்த காரியத்தை தேவன் ஒப்பு கொடுத்தார். 2வது பாருங்க, 15வது வசனம். அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவரிடத்தில் தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். யார்? தேவன் தம்முடைய ஸ்தானாபதிகளை எதுக்காக அனுப்பினார்? அவர்கள் மேல், ஜனங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஜீவனோட தான் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை எதற்காக அனுப்புகிறார்? அவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நின்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சொல்வதற்கு ஸ்தானாபதிகளை கர்த்தர் எதற்கு அனுப்புகிறார்? தன் ஜனங்கள் மேல் இறக்க வைத்ததன் நிமித்தம். ஹல்லேலூயா. அவளை அழித்து விடக் கூடாது என்பதற்காக ஸ்தானாபதிகள் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவளை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் ஸ்தானாபதிகள் முன்கூட்டியே கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுப்பினார். அவர்களோ, அடுத்த வசனம் 16ஆம் வசனம், ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை, இந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொன்னார், தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணினார்கள். என்ன சொன்னாங்க? ஆமா, நிறைய தெரிஞ்சிட்டு போல, நல்லா பேச தெரிஞ்சிட்டு போல, இப்படி சொல்லி அவங்களை வேதனைப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இன்றைக்கும் நடக்குது, நேற்றுக்கும் நடந்துச்சு, இனி நாளைக்கும் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எருசலேமை, பரிசுத்தமா இருக்கிற எருசலேம், கர்த்தர் விரும்புகிற எருசலேம், இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில ஆமென் விலையேறப்பட்டதா அலங்கரிக்கப்பட்டதா இருக்க வேண்டிய அந்த எருசலேம் இன்றைக்கு ஏன் தீட்டுப்படுவதற்கான காரணம் என்ன? ஜனங்கள் ஆலயத்தை என்ன செய்தாங்க? தீட்டுப்படுத்தினாங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகளை அவங்க என்ன செய்தாங்க? பரியாசம் பண்ணினார்கள். 3வது, அவருடைய வார்த்தைகளை என்ன செய்தாங்களாம்? அசட்டை பண்ணாங்க. யாருடைய வார்த்தையை? யாருடைய வார்த்தையை? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? யாருடைய வார்த்தையை? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி. ஆமென். இன்றைக்கு வரையிலும் சொல்ல போனா கர்த்தர் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து தான் வர்ற. கேட்கிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, செயலாற்றுறவங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. அதை ஏற்று நடத்துகிறோம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்காக தன்னை ஆமென் அர்ப்பணிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய அர்ப்பணிக்கிறவர்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு போன தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது.
அவர்களுடைய நிலைமை ரொம்ப படு மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் மனம் திரும்பி வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு இறக்க பாராட்டினார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அசட்டை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அசட்டை பண்ண நிமித்தம் தேவனும் அவர்களை அசட்டை பண்ணினார். ஆமென். அது ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. உத்தமனுக்கு நான் உத்தமனாக இருக்கிறேன். மாறுபடுகிறவனுக்கோ, இந்த வார்த்தை சொல்லுங்க, மாறுபடுகிறவனுக்கோ கர்த்தர் மாறுபடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். உத்தமமாக இருக்கிறவருக்கு அவர் உத்தமர். ஆனா மாறுபடுகிறவருக்கோ கர்த்தர் என்ன செய்கிறார்? மாறுபடுகிறார். அவருடைய வார்த்தை மாறுபடுகிறது, அவருடைய செயல் மாறுபடுகிறது. ஆமென். அதான் வசனம் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். அடுத்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால், கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல். அல்லேலூயா. அந்த 16ஆம் வசனம் ஒரு முறை கூட வாசிப்போம். ஆனாலும் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று. சகாயம், கர்த்தருடைய சகாயம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆமென். அடுத்த வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்தை பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவர் கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு நமக்கு முன்னால வந்து நிற்க முடியல. ஆமென். அநேகர் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளால் இல்ல, ஆராதிக்க முடியல. அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். விற்கப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். தேவ சமூகத்தில் எப்போது நாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆமென், தாழ்த்துகிறார்களோ, அவர் முகத்தை தேடுகிறார்களோ, அது வரையிலும் தேவன் கல்தேன் ராஜா கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்களோ அன்றைக்கு தான் தேவன் அவர்களை திரும்ப அவருடைய ஸ்தானத்துக்கு நேராக கர்த்தர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 9, 10 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனா, யார் யார் கையில? ஏறக்குறைய புறஜாதிகள் கையில 7 முறை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒப்பு கொடுத்தாராம். யார் ஒப்பு கொடுத்தார்? தேவனாகிய. யார் ஒப்பு கொடுத்தார்? கர்த்தரை மறந்து போனார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை மறந்து போனார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை மறந்து போனார்கள். இன்றைக்குள்ள எருசலேம் என்ன? நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அதுல கூட தேவன் இல்லை. அந்நியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அந்நிய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனற்ற ஒரு நிலைமை. அந்நியர் கையில தேவன் என்ன செய்தார்? விற்று போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இது கண்ணால பார்க்க முடியாது, இருதயத்தில் இருக்கு. இது நம்ம தேவ சமூகத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கண்ணால பார்க்க முடியும். இன்னைக்கு எருசலேம் நம்ம போனா அங்கேயும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். ஆனா வேதத்தில் சொல்லப்படும் நம்முடைய இருதயமாகிய எருசலேம்ல கண்ணால பார்க்க முடியாது. அதை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அசட்டை பண்ணுகிறது, நிந்திக்கிறது, அவமானப்படுத்துகிறது தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் அருமையான போதகர், நம்ம வந்தவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், போதகர் அஸ்பாஸ் அவர்கள் சொன்னாங்க, நான் ஆண்டோட ஊழியத்தை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் படிக்கணும் வேலை செய்யணும் மனதில் தான் என்ன செய்தேன்,
நினச்சேன், சிந்தனையில் தான் நினச்சேன். என் வாழ்க்கையில் பெரிய வேதனைக்குரியதாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. முதல்ல சிந்தனையில் வந்தாலே செயலில் வந்துடும். ஆமென். சிந்தனைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலே இது ஆகாது, இங்கே இருக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, இது முடியாது, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் நீங்கள் பாருங்கள், ஆனால் இது கடினமான உபதேசம்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டு என்ன செய்தாங்களாம்? ஆமென், தூரம் போனாங்களாம். இன்றைக்கும் அப்படி தூரம் போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது முடியாது, நம்மளை கேட்க முடியாது, நடக்க முடியாது, இதன்படி செயல்படுத்த முடியாது என்று ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கதான் செய்கிறாங்க. ஆமென். மறந்து போகிற ஒரு தன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மறந்த காலங்களில் அவர் அவர்களை யார் கையிலெல்லாம் ஒப்பு கொடுத்தாராம்? ஆசோரின் சேனாபதியாகிய சிசெராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின அர்த்தவசனம் கூட. ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். இனி உம்மை சேவிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் சத்துரு கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சியும். அப்பதான் இந்த எருசலேம்ல இருந்த இந்த ஜனங்கள் பாபிலோன்ல இருக்கும்போது இவங்க ஒரு பாட்டை பாட சொன்னாங்க. எப்போ? விற்று போட்டு சிறையில் இருக்கும்போது, பாபிலோன் ஆறுகளின் அருகே உட்கார்ந்து இருக்கும்போது, அதில் இருந்த பாபிலோன்ல குமார்த்திகள் வந்து பரியாசமாக கேட்டாங்களோ இல்லை எப்படி கேட்டாங்களோ தெரியல, இந்த எருசலேமில் உள்ள பாட்டு எங்களுக்கு பாடுங்க. இவங்க கையில் கிண்ணறை வாசித்தாங்க. கையில் கிண்ணறை வாசிக்கிறது கையில் எடுத்தாங்க. அதை எடுத்தவங்களுக்கு ஐயோ, நம்ம இங்கே பாடக்கூடிய பாட்டல்ல, எருசலேமில் பாடக்கூடிய பாட்டு. ஆமென். நம்ம பாட்டெல்லாம் கண்ட இடத்துல எல்லாம் பாடக்கூடாது. தேவன் நாமம் தூஷிக்கிற அளவுக்கு நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்கள் என்ன செய்யக்கூடாது? துணிக்க கூடாது. ஹல்லேலூயா. அதை தூஷிக்கிற அளவுக்கு, அதை பரியாசம் பண்ற அளவுக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடத்துல மகிமைப்படுத்த முடியாம அதை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் தேவனுடைய பாடல்கள் எங்க பாபிலோன்ல பாட கேட்ட போதுதான் இவங்க கிண்ணறங்கள் எல்லாம் தூக்கி வச்ச போது அவங்க சொல்ல, ஒரு பாட்டு பாடுங்க, சியோனின் பாட்டு எங்களுக்கு பாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் வேதனையோடு சொன்ன வார்த்தை தான். ஆமென். எருசலேமே, நாங்கள் உண்மை மறந்தா என் கை நல்ல கிண்ணற வாசிக்கிற கை, நல்ல கை தட்டுற கை, ஆமென், நல்ல ஆராதிக்கிற கை, நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கை, தன் தொழிலை, ஆமென், இங்கிலீஷ் வேதாந்தத்தில் கன்னிங் இருக்கு, தந்திரமான செயல், ஆமென், மறப்பதாக. கை தட்டாம ஆராதிக்காம இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை, கர்த்தர் தந்திருக்கிற நாட்களை பிரயோஜனப்படுத்தினா இனி ஒரு நாட்கள், ஐயோ நான் அப்படி செய்யாமல் இருந்துட்டேனே, கர்த்தரை துதிக்காமல் இருந்துட்டேனே, ஆராதிக்காமல் இருந்துட்டேனே என்று பரிதாபப்படுகிற நாட்கள் ஒரு நாள் வராமல் இருப்பதற்கு இன்றைக்கு தேவன் தந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதான் எருசலேமை நினைக்கிறாங்க, எருசலேமினோட ஆசீர்வாதங்களை நினைக்கிறாங்க. பாபிலோனிலிருந்து சொல்றாங்க, ஐயோ நாங்கள் சீயோனும் பாட்டு எப்படி அந்நிய தேசத்தில் பாடுவோம், இனி எங்களுக்கு ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாங்கள் எருசலேம்ல போய் சீயோனின் பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஜனம், ஒப்பு கொடுக்கிற ஜனம், தாழ்த்துகிற ஜனம், எப்படியாவது எருசலேமுக்கு போய் தான் ஆகணும் என்ற ஒரு வாஞ்சை வந்த போது கர்த்தர் அவங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றினார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க கர்த்தரை தேடின போது தேவன் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான காரியத்தை நாம் தொடர்ந்து படிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன்,
நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நீ என்னால். மனுஷன் மறந்து போல, ஆனால் தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஆமென். வருஷங்கள் ஆனாலும் தேவன் விட்டு கொடுத்து, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தேவன் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் அதோடைய 15, 16 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஸ்திரீயானவள் இறங்காமல் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை. நம்ம பிள்ளைகளை மறந்தவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? ஏதாவது தப்பு செய்தவன, நீ எனக்கு பிள்ளை இல்லை, நீ எனக்கு பிறந்தது இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்கீங்க? அவர்கள் மறந்தாலும் சொல்லுங்க. அப்பா அம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் பாடம் நீ பார்த்துக்கோ, இனி எங்களை நினைக்கவே நினைக்காதுன்னு சொன்ன பெற்றோர் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமென். என் வாழ்க்கையில் ஆமென், பெற்றோர் நல்ல பெற்றோராக இருந்தோம், தகப்பன் நம்மளை விட்டு போன பிறகு அவங்க மறந்து போனதுக்கு சமந்தானே இல்லையா? மறந்தாங்க. அதுக்கு பிறகு நினைவு கூறுறது யாரு? கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை. இந்த வார்த்தை எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? மனுஷன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். எருசலேமிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எருசலேமிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எருசலேம் கர்த்தரால் மறக்கப்படாத ஒரு இடம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எருசலேம் ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையில் தட்ட முடிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிறார், எருசலேமில் நீங்க வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேற்றப்படுவீர்கள், மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் நீங்க மறக்கப்படுவதில்லை. தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ என் உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம். இதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர்ற வாக்கு தத்தம். சரியா? ஆமென். இந்த 2 வசனத்தை கர்த்தர் எனக்கு இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல கவனமா கவனிக்கணும். மறக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தரை நினைவு கூறும்போது தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உங்களை எருசலேமிலே தேற்றுவேன். ஆமென். எருசலேமில் நீங்க தேற்றப்படுவீர்கள். சூழ்நிலை சாதகமா இல்லாவிட்டாலும் தேவன் நம்மளை சாதகமாக்கி நம்மை பலப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது, ஒரு தாய் தேற்றுவது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாய் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. தாயுடைய அரவணைப்பை போல எந்த அரவணைப்பும் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. தாய் அன்பை போல இந்த உலகத்தில் வேற அன்பை நம்ம பார்க்கவும் முடியாது. ஹல்லேலூயா. தாயுடைய அன்பை பெற்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த பக்கம் இல்லையா? இவங்க கிடைச்சாலும் கிடைக்காத போல காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தாயின் அன்பை பெற்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாய் அன்பு அவ்வளவு விசேஷமானது. சொல்லுவாங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ தாய் இருக்கணும்பாங்க. பெண் பிள்ளைகளுக்கு அதை காட்டிலும் சொல்லுவாங்க, தாயுடைய அன்பு ரொம்ப விசேஷமானது. அவங்க இருக்கிற காலம் வரையிலும் அவங்களுக்கு ஆதரவு தான். ஆமென். கவனிக்காத தாய்மார் இருக்காங்க. அதே பட்சத்தில் உண்மையாய் நேசிக்கிற தாய்மார்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். எதனால கர்த்தர் தேற்றுவார்? தேற்றுகிறதுக்கான அடையாளம் என்ன? அதோடைய ஆசீர்வாதம் அதுல சொல்லப்பட்டு நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. சொல்லணும், நான் சாதாரணமானவில்லை, தேவ சமூகத்தில் நான் தேற்றப்பட்டிருக்கிறேன்.
ஹல்லேலூயா. எத்தனையோ நாட்கள் யாருடைய ஆதரவு இல்லாமல், ஆமென், யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியாமல் அங்கலாய்க்கிற நேரம் எல்லாம் தேவ சமூகத்தில் வரும்போது உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது சந்தோஷமாக போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எருசலேமில் நீங்கள் தேற்றப்படும் ஆறுதல் அடைகிற கர்த்தருக்கு கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், பலன் தருகிறார், ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறார், பலனா கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தேறுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம விட்டு எடுபடாது. ஆமென். கடைசி வரை நம்ம நடத்தக்கூடியது. அதான் அதுல சொல்லப்பட்டு பாருங்க, உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசு புல்லை போல என்ன செய்யுமா? ஹல்லேலூயா. எலும்புகளுக்காக கர்த்தர் துதிக்க. எலும்புக்குள்ளாலே அபிஷேகம் இருக்கு, எலும்புக்குள்ளாலேயும் அபிஷேகம் இருக்கு. எலும்புக்குள்ளால ஒரு நாள் நம்ம தியானிக்கும் போது நம்ம படித்தோம், எலும்புக்குள்ளாலே பாவம் என்ன செய்தான்? ஒட்டி இருக்குது. அதே பட்சத்தில் எலும்பை கர்த்தர் பரிசுத்தமாக்கும் போது எலும்புக்குள்ளால அந்த அபிஷேகம் இருக்குது. ஆமென். எலும்பை பட்டு ஒரு மனுஷனே என்ன செய்திருக்கிறான்? உயிரோட எலும்பு இருக்க. எலும்புக்குள்ளால கர்த்தர் ஒரு ஜீவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும்போது எலும்புகள் ஆமென் புஷ்டியாகும், செழிக்கும். கர்த்தரோட மகிமையினா கர்த்தர் நம்மை நிரப்புவார். நல்ல செய்தியை கர்த்தர் தேவ சமூகத்தில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. மூன்றாவது, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருவிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரங்கள்ட்ட கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை கண்ணால பார்க்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? கிருபை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அவங்களுக்கு எதிராக கர்த்தருடைய கோபம் அவர்களை ஆளுகை செய்யும் என்பதையும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்போ? தேவனால் தேற்றப்படும் போது. ஆமென். ஹல்லேலூயா. 3 ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. என்னெல்லாம் ஆசீர்வாதம்? அந்த வார்த்தை மறக்கவே மறக்காது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன வார்த்தை என்ன செய்யாது? மறக்கவே மறக்காது. அடுத்து என்னது சொல்லுங்கப்பா? ஆமென். நான் இப்போ சொன்ன 3 ஆசீர்வாதம் நீங்க பார்க்காம சொல்லணும்னு சொன்னேன். உங்க இருதயம் களி கூறும். சொல்லுவோமா எல்லாரும் சேர்ந்து? உங்க இருதயம். தேவன் நம்மை தேற்றும் போது முதல்ல தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தில் ஒன்று நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? களி கூறும். நம்பர் 2 கேட்கல. நம்ம எலும்புகள் என்ன செய்யும்? பசும்புல் மலை நல்ல செழிக்கும் என்று சொல்லப்படும். மூன்றாவது, அவருடைய ஊழியக்காரத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு எதிராக அவருடைய சினம் இருக்கிறதை நம்முடைய கண்கள் என்ன செய்யும்? காணும். நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க, அவன் நம்ம மறந்து போனாலும் அவன் நம்மளை மறக்காம நம்ம நினைவு கூர்ந்து அந்த சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விதமான ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நிலைநாட்டி எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம் கூட இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படியாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறான்னு சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல கையில தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையோடு சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் என்னை அபிஷேகிப்பீராக. இந்த அபிஷேகம் என்னை ஆளுகை செய்யட்டும் சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றியோடு கர்த்தர் துதிங்க. ஆமென். மறக்கப்பட்ட நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் எருசலேமை நினைவு கூறும்போது எருசலேமில் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். தேற்றப்படும் போது நீ காணும் போது உன்னுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும். உன் துக்க முகம் மாறும். நீ சந்தோஷப்பட்டு களி கூறுகிற அளவுக்கு நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறைகளையும் நான் ஆஸ்வதித்து மேன்மைப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு இந்த சபையோடு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காக கையில தட்டி கர்த்தரை துதிப்போம். எலும்புகள் புஷ்டி அடையும். சோர்ந்து போயிருக்கிற எலும்புகள், ஆமே, ஒடுங்கி போயிருக்கிற எலும்புகள், ஆமே, பசுப்புல் மாதிரி செழிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை
தேவன் நமக்கு இந்த நாள்ல கட்டளையிடுகிறதுக்கு நல்ல கையில தட்டி சொல்லுங்க, நீங்க தேற்றப்படுவீர்கள், எருசலேமே தேற்றப்படுவீர்கள். சோர்ந்து போய் இருக்கிற இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறார். சோர்ந்து போய் இருக்கிற ஆமென் மனதை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேர்தலை தேவன் நமக்கு தருவார். நான் 2-3 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம் 76வது சங்கீதம் வாசிங்க பார்க்கலாம். 76வது வசனம். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. உம்முடைய கிருபை, ஆமென். கர்த்தருடைய கிருபை பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட பெற்றவங்க, தாழ்மையோடு கிருபை பெற்றவங்க, அவங்க தேற்றப்படுவார்கள். ஆமென். அது வசனம் வாசிங்க. சங்கீதம் வசனத்தை டக்கு வாசிங்க. சங்கீதம் 94வது சங்கீதம் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். விசாரங்கள் பெருகையில் அவர் ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லாமா? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சங்கீதம் 23:3 என்ன சொல்லுது சொல்லுங்க? தடியும் கோலும் என்னை தேற்றும். அடுத்து ஆமாம், அதே சங்கீதம் 23:4 வாசித்து பாருங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுமா அந்த வசனத்தை? நான் மரண இருளின் பொல்லாப்புக்கு ஆமென். விசாரங்கள் பெருகும்போது தேவன் தம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். எத்தனை பேர் அதை உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறீங்கன்னு தெரியல. ஆபத்து வரும்போது ஆபத்திலிருந்து நம்மை விலக்குகிறவர். இந்த காரியத்தை புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். புரியாதவங்களை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை எடுக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். தீமைக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்கிறவன். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். தேவன் நமக்கு பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 54:12 முதல் 14 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசித்தாலும் பரவாயில்ல. ஏசாயா 54வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உன் பலகணிகளை பழுங்கும், வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சித மான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். தீங்குக்கு திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ போதும். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்ட அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எல்லாம் நடக்க போகுது. ஆமென். வார்த்தையின்படி கர்த்தர் சபையை நிரப்ப போகிறார். எருசலேமை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். எருசலேமை வருகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். எருசலேமுக்குள்ளால மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தர் கொடுத்து பலப்படுத்துகிற தேவனாய் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலம் நம்மை பலப்படுத்துகிறார். எப்ராஹிமுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்களை கர்த்தர் எனக்கு ஞாபகம் ஊட்டினார். அதையும் உங்களுக்கு முன்னால் முன்னிறுத்தி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். 1-2 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 1-2 காரியங்களை மாத்திரம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2வது அதிகாரம் 19வது வசனத்தில்
நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை என்ன செய்வேன், நியமித்துக் கொள்வேன். நிச்சயமா நான் உன்னை நியமித்துக் கொள்வேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார். நீதியும் நியாயம் கிருபை உருக்கம் இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அடுத்த வசனம் என்ன சொல்ல, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை, இதுதான் வாக்குத்தத்தம். ஆனா இந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு என்ன செய்துட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. இந்த எப்ராயிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க விக்கிரங்களோடு இணைந்து போய் இருந்தார்கள் என்று சொல்ல 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல, 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் எப்ராயிமை அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இஸ்ரவேல் எனக்கு மறைவானது அல்ல, எப்ராயிமே இப்பொழுது நீ சோர போனாயே, இஸ்ரவேல் தீட்டப்பட்டது. 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. முகத்தை தேடும் மட்டும் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய், கஷ்டம் வர நேரத்தில் என்னை நோக்கி பார்ப்பாங்க. நான் நிச்சயமா கர்த்தர் அவங்களுக்காக என்ன செய்வார், மனம் இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்ராயிமை பார்த்து சொல்றாரு, நான் சின்ன வயசுல நான் நடக்க பழக்கப்படுத்தினேன். இளைஞனா இருக்கும்போது நான் கூட தான் இருந்தேன். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும், எனக்கும் ரொம்ப உற்சாகமாக்குற ஒரு காரியம். 1வது வசனம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் 3வது வசனம் வாசிங்க. நான் எப்ராயிம் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போன. 7வது வசனம் வாசித்து பாருங்க. என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறது இல்லை. அதுல 8வது வசனம், எப்ராயிமே நான் உன்னை எப்படி விடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்புக்கொடு, நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி நான் உன்னை கைவிடுவேன், எப்படி நான் உன்னை விட்டு கொடுப்பேன், இப்படி எல்லாம் கர்த்தர் தூரம் போன பின்பு, சோர போன பின்பு, தீட்டுப்படுத்தப்பட்ட பின்பு கர்த்தர் திரும்பவும் அவர்களை அன்பின் கயிற்றினால் இழுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க கடைசி அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆமென், திரும்பி வரும்போது அவருடைய சீர்கேட்டை நான் என்ன செய்வேன், குணமாக்குவேன். 4வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. நான் அவர்கள் சீர்கேட்டை என்ன செய்வேன், அவர்களை மனப்பூர்வமாய் நான் என்ன செய்வேன், சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. 5வது வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பம் போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். 6வது வசனம், கிளைகள் ஓங்கி பட, நம்ம படர்வேன்னு சொல்றவங்க பனியை போல் இருப்பேன். அது மட்டும் இல்ல, ஒலிவ மரத்தின் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தோட அலங்காரத்தை போலவும், அவருடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். அடுத்த வசனம், அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். எருசலேமில் கர்த்தர் நம்மை தேற்றுகிறது மாத்திரம் அல்ல, நம்மை மறக்காமல் நினைவு கூறுகிறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நம்மை திரும்பவும் செழிக்க பண்ணி அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்திய நித்தியமா கர்த்தருடைய மகிமையினா கர்த்தர் நம்மை நிரப்பி பலப்படுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய இருதயமாகிய எருசலேமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, கர்த்தர் சீர்கேட்டை குணமாக்கும் போது கர்த்தர் நம்மளை படர வைப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், செழிக்க வைப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி உற்சாகமா சொல்லுங்க, நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவங்களா, என்னை கர்த்தர் நிலைநாட்டினதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்றவங்க நல்ல ஜீவனோடு பலனோடு சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். மறந்த போதிலும், தேவனை விட்டு தூரம் போன பின்பு கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து வருகிறது வரையிலும் காத்திருந்து, ஆமென், வரும்போது கர்த்தர் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்கி சுத்தப்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மை நிரப்பி பலப்படுத்துகிற அந்த அன்புக்காக எல்லா கையில தட்டி சொல்லுங்க. நம்ம மட்டும் இல்ல, நம்முடைய தலைமுறைகளும் தலைமுறை தலைமுறையால் எருசலேமில் தேற்றப்படுகிறது மட்டும் இல்ல, எருசலேமில் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மை உயர்த்தி நிறுத்துவார். ஆமென்.
ஹalleluya. ஆமென்.